ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, எப்பொழுது மறு உத்தரவு கொடுப்பார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, ஆண்டவர் எப்பொழுது நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார் என்பதை குறித்து நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அநேக நேரங்கள் நம்ம என்ன பண்றோம், ஜெபிக்கிறோம். ஜெபிச்சுட்டு என்ன பண்ணோம், நம்ம விண்ணப்பங்கள் எல்லாம் என்ன பண்ணோம், தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு கடகடகடன்னு என்ன பண்றோம், ஒரு சில ஜெபங்களை எடுத்துட்டு என்ன பண்றோம், கடந்து வந்துருவோம். இப்போ பாருங்க, கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணோம், தேவ சமூகத்துல ஜெபிச்சுட்டு கொஞ்ச நேரம் உக்காந்து ஆண்டவர் என் கூட என்ன பேசுற போறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், வேதாகமத்தை எடுத்து வாசிச்சு நம்ம என்ன பண்ணோம், அதுல இருக்கிற காரியங்களை கொஞ்ச நேரம் தியானிக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு சில காரியங்களை பேசி கொண்டிருப்பார். அதுதான் தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பது. இப்பொழுது நம்ம கிட்ட ஒருத்தவங்க ஒரு காரியங்களை கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அட்ரஸ் கேட்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அட்ரஸ்க்கு என்ன பண்ணுவோம், சரியான ஒரு பதிலை சொல்லி அனுப்புவோம். அதே போலதான் நாம் ஒரு ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், அது தேவ சமூகத்துல மறு உத்தரவு பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு என்ன காரியங்களை சொல்வார் என்பதை நாம் என்ன பண்ணோம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் வேதாகமத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு தாவீது, ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுது தேவன் ஒரு மனுஷனுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் என்று சொன்னால், இங்க சொல்றாரு, கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது ஒரு மனுஷன் காத்து கொண்டு இருக்கிறானோ, இப்ப பாருங்க, ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்க உதவி கேட்க போறீங்கன்னு சொன்னா, அந்த உதவிக்காக போனதும் என்ன பண்ண மாட்டாங்க, உடனே செஞ்சிட மாட்டாங்க. போனதும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். அது போல என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னா, அந்த காரியத்துக்கு பதில் கிடைப்பதற்கு நீங்க என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஆகவேதான் தாவீது சொல்றாரு, கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், நீங்க என்ன பண்ணீங்க, எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீங்க. ஆகவேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என்ன பண்ணாராம், என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க அழகா சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். எல்லா விண்ணப்பங்களையும் கடகடன்னு சொல்லிட்டு எப்போ ஜெபத்தை முடிப்போம், ஒரு செகண்ட்ல ஜெபத்தை முடிச்சு என்ன பண்ணோம், கடந்து போயிட்டே இருப்போம். அவர் என்ன பேச போறாரு, அவர் என்ன நமக்கு இப்ப நம்ம போயிட்டு தேவ சமூகத்துல ஒரு சில காரியங்களை கேட்டிருப்போம். அந்த காரியங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கணும்ல, அந்த பதிலுக்காக நீங்க என்ன பண்ணும், பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம கர்த்தர் அழைக்கிறாரு, ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் எல்லாவற்றையும் விட்டு என்ன பண்ணு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார். இப்ப பாருங்க, சொன்ன உடனே தேவனுடைய வார்த்தைக்கு அந்த மகன் செவி கொடுத்து அந்த காரியத்துல என்ன பண்றாரு, பொறுமையா என்ன பண்றாரு, கடந்து போயிட்டே இருக்காரு. கேள்வி எதுவுமே கேட்கவே இல்லை. என்ன ஆண்டவரே, எங்க சொந்தக்காரங்களாம் விட்டு வர சொல்றீங்க, என் வீட்டை விட்டு வர சொல்றீங்க, என் தாய் தகப்பனை விட்டு வர சொல்றீங்க, எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து என்ன பண்றாரு, அப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறாரு. கடந்து போன இடங்கள்ல பாருங்க, கர்த்தர் அவருடைய ஆஸ்தியை பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு பிள்ளை இல்லை. அப்ப சொல்றாரு, கடற்கரை மணல என்ன குடும்பம் என்ன, வானத்து நட்சத்திரங்கள் என்ன குடும்பம் என்ன, இப்படியா ஒரு சந்ததி என்ன பண்ண இருக்கும்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. அவ பாருங்க, அவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா ஒரு மனுஷன் 25 வருஷமா பொறுமையாய் காத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தனக்கு பதில் கொடுக்கும்படிக்கு ஒரு மனுஷன் 25 வருடம் காத்து கொண்டே இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, நமக்கு பதில் கிடைக்கும், மறு உத்தரவு கிடைக்கும், நம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எந்த மனுஷன் தேவனுக்காக பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிறாரோ அவருடைய ஜெபங்களை தேவன் கேட்கக்கூடியவராய் இருக்கார். ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருங்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்களை உயர்த்துவதற்கு தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் ஒரு மறு உத்தரவு கொடுக்க
அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அநேக நேரங்கள்ல அவர் நம்ம கூட என்ன பேசுவார் என்பதை நிறைய பேர் என்ன பண்றது இல்லை, கேட்கறது கிடையாது. நம்மளுடைய பதில்களை மாத்திரம் என்ன பண்ணும், அரக்கா பறக்க என்ன பண்றோம் சொல்லிட்டு முடிச்சிடுறோம். ஆனால் தேவன் நமக்கு என்ன ஆன்சர் பண்ண போறாரு, தேவன் நமக்கு என்ன பதில் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்பதே கிடையாதுங்க. ஆகவேதான் ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் எனக்கு என்ன பண்ணுவீங்க, மறு உத்தரவு கொடுப்பீங்க. எவ்வளவு விசுவாசமா சொல்றாரு பாத்தீங்களா, நீர் எனக்கு என்ன பண்ணுவீங்க, மறு உத்தரவு கொடுப்பீங்கப்பா, அந்த மறு உத்தரவுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி யார் ஒருத்தர் தேவ சமூகத்தில் அவருடைய மறு உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களுக்காக தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ சமூகத்துல முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையில மறு உத்தரவு கொடுக்கப்படணுமா, தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யணுமா, அதிசயங்களை செய்யணுமா, மாற்றங்களை உண்டாக்கணுமா, நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்கணும்னு சொன்னா பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். ஆகவேதான் சொல்றாரு, ஆபகுக்கு 2:3 சொல்றாரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தால் என்ன பண்ணு, காத்திருன்னு சொல்றாரு. அப்ப ஒரு மனுஷன் என்ன செய்யணுமா, தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கும்படிக்கு நீங்க என்ன பண்ணும், காத்திருக்க வேண்டும். உங்களுக்காக வைக்கப்பட்ட திட்டங்களும் தீர்மானங்களையும் தேவன் நிச்சயமாக என்ன பண்ணுவாராம், நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் தன்னுடைய காரியங்களை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்னாரா, கண்டிப்பா தேவன் மறுமொழி கொடுப்பார். அன்றைக்கு பாருங்க, மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாம் போயிட்டு தேவ சமூகத்துல ஒரு காரியங்களை கேட்பாருங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தேவன் ஒரு பதில் செய்திருக்கிறார். இப்ப பாருங்க, ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு பதில் கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவனிடத்துல போயிட்டு ஒரு விண்ணப்பத்தை வைப்பாங்க. தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணுவார், ஒரு மறு உத்தரவு கொடுப்பார். அல்லது ஊழியக்காரர்கள் மூலமாகவோ அல்லது வேதாகமத்தின் மூலமாகவோ அல்லது உங்களுக்குள்ளாக ஆவியானவர் என்ன பண்ணுவார், ஒரு சில காரியங்களை உணர்த்துவார். அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மறு உத்தரவு. ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன், மகிமைப்படுத்துவார். இப்ப பாருங்க, தேவ சமூகத்துல சொல்றாரு, நீ என்னை கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், மறு உத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாள்ல கூட இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு மறு உத்தரவு கொடுக்க வேண்டுமா, முதலாவதாக நீங்கள் தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை முதலாவதாக நீங்கள் விசுவாசித்து அவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் ஒரு காரியத்தை ஜெபித்திருக்கிறேன், இன்றைக்கு பாருங்க வியாதிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், திருமண காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனை மாறுவதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய உங்க கணவருடைய குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். என்னென்ன காரியங்களுக்காக தேவ சமூகத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டும். எப்பப்பா எனக்கு பதில் கொடுப்பீங்க, சீக்கிரமா என்ன பண்ணுங்க, என்னிடத்துல இறங்கி வாங்க, எனக்கு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணும், தேவ சமூகத்துல மறு உத்தரவுக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும், பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே முதலாவதாக தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் தேவ சமூகத்துல காத்திருக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு காரியத்தை எடுத்து வாசிப்போம். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் என்ன பண்ணுவேன், காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். அப்போ நீங்க தேவ சமூகத்துல இங்க பாருங்க, அழகா மிக தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்றாரு, நானோ வென்றால் என் ரட்சிப்பின் தேவனுக்கு நேராக என்ன பண்ணுவேன், காத்திருப்பேனுங்க. அவர் காத்திருக்கும் பொழுது அவர் என்னை கேட்டருளுவார் என்று சொல்றார். அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன காரியங்களை தேவ சமூகத்துல வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் அந்த ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. என் சத்ருவே எனக்கு விரோதமா என்ன பண்ணாத, பெருமை பாராட்டாத, நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவாரு, வெளிச்சமா இருப்பார். விசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கக்கூடியவராயிருக்கார். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தோம், நம்ம தேவ சமூகத்துல பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மேல் வசனங்களை பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, என் ரட்சிப்பின் தேவனை நோக்கி நான் என்ன பண்ணுவேன், காத்திருப்பேன். அதாவது ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்துல நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் உங்களை என்ன பண்ணுவாராம், கேட்டருளுவாராம். மூன்றாவதாக, நீங்கள் விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி என் சத்துருவை
எனக்கு விரோதமா நீங்க என்ன பண்ணாத, சந்தோஷப்படாத. நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். இன்றைக்கு கூட பாருங்க, அநேக நேரங்கள்ல நம்ம வேதனைப்படும் பொழுது, துக்கப்படும் பொழுது நமக்கு விரோதமாக அநேக என்ன பண்ணலாம், பாத்தியா சர்ச்சைக்கு போச்சு, இது வாழ்க்கை பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் ஏராளமா பார்த்திருக்கலாம். ஆண்டரை தேடி உங்க வாழ்க்கையில என்ன பயன் என்று சொல்லி எத்தனையோ பேர் உங்களுக்கு குறைவாய் பார்த்து கொண்டிருக்கலாம். அநேக தேவனுடைய தேடாத பிள்ளைகள், அதாவது உங்களுக்கு விரோதமாய் ஒரு சில செயல்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்க சொல்லணும், என் சத்ருவே எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டதே, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். அப்ப பாருங்க, யார் ஒருத்தர் தேவ சமூகத்துல தேவனருக்கு மறு உத்தரவு கொடுப்பார் என்று சொல்லி நீங்கள் இப்படி விசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டு அவருடைய சமூகத்துல காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்களுக்கு தேவன் நிச்சயமாக ஒரு பதில் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார், மறு உத்தரவு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நீங்க ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்காக ஒரு தெய்வம் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவரா இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். ஆகவே நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அன்றைக்கு பாருங்க, யோனா மீனின் வயிற்றுக்குள்ளாக இருந்து என்ன பண்றாரு, கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே துயரப்படுறப்பா எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்றாரு பாருங்க. அந்த பாதாள அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்து அந்த மகனுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். ஹல்லேலூயா. மூன்றாவது நாள் அந்த மீன் கக்கி போடும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார். மூன்றாவதாக விசுவாசமான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் உங்கள் ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 91 அதிகாரம் 15 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, அவனை நோக்கி கூப்பிடுவான், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். யார் ஒருத்தர் தேவனை நோக்கி கூப்பிடுறீங்களோ உங்களுக்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதவங்க எட்டாதவங்க பெரிய காரியங்களை எனக்கு அறிவிப்பேன். அப்ப தேவன் அநேக இடங்களை சொல்றாரு, கூப்பிடு. இந்த இடத்துல நீங்க கூப்பிடும் பொழுது தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நாமளே ஒரு மனுஷனை கூப்பிடும் பொழுது அவங்க நம்ம பதில் கொடுக்கும் பொழுது தேவன் அதை காட்டிலும் பெரியவர் அல்லவா? நாம் கூப்பிடும் பொழுது தேவன் பதில் கொடுக்க மாட்டாரா? அவர் தானங்க இந்த வார்த்தையை சொன்னாரு, ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, அவன் நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்ன பண்ணுவேன், மறு உத்தரவு கொடுப்பேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து அந்த வார்த்தையின் பிரகாரமாய் நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதங்கள் புஸ்தகம் 86:7 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்ற 86:7, நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவ சமூகத்துல துயரங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பாராம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல கூட தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டுமானால் முதலாவதாக நம் தேவ சமூகத்துல பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவதாக நம் தேவ சமூகத்துல விசுவாசமான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்க வேண்டும். நான்காவதாக தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளை, கவலைப்படாதீங்க, தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கண்ணிருந்தும் காணாரோ, காதிருந்தும் கேளாரோ சொன்னது போல அவர் கேட்கக்கூடிய தேவன், அவர் பார்க்கக்கூடிய ஒரு தேவன், அவர் பேசக்கூடிய ஒரு தேவன். ஆகவே அவருடைய சமூகத்துல நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்காக தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னது போல நீங்கள் கேட்டால் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே மறு உத்தரவு கொடுக்கிற ஒரு தெய்வத்துடைய சமூகத்துல போயிட்டு ஜெபிச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்து கொண்டிருங்க.
அவர் நிச்சயமாய் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து உங்களோட கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் யாவரும் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க தகப்பனே, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, ஏனோ ஜெபித்துட்டு போயிட்டோன்னு சொல்லிட்டு ராதபடிக்கு ஆண்டவரே, நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் என்பதை முதலாவது விளங்கி கொண்டு ஆண்டவரே அப்பா, ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதற்கு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல காத்து கொண்டிருக்க உடைய பிள்ளைகளுக்கு தேவன் கிருபை செய்வீராக. கூப்பிடும் பொழுது ஆண்டவரே, ஜெபிக்கும் பொழுது, விசுவாசமான வார்த்தைகளை பேசும் பொழுது, காத்திருக்கும் பொழுது எங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு கூட அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அதன் பிரகாரமாய் வாழ கிருபை தருவீராக. தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.